Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க 3S LLB and 3S LLB ஆனர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 24 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. இந்த நிலையில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்குறீங்கன்னா எங்களுக்கு இன்னும் 6th செமஸ்டர் மார்க் ரிசல்ட்டே வரல, நாங்கள் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாத எங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து வரலன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாத நான் வந்து 10th 12th முடிச்சுட்டு கரஸில் வந்து ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன், நான் வந்து லா டிகிரி பண்ணலாமான்ற இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதற்கான ஆன்சராக தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆள் கொடுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நான் வந்து எங்களுக்கு வந்து 6th செமஸ்டருக்கான ரிசல்ட்டே வரல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. கவலையே படாதீங்க. 6th செமஸ்டர் மார்க் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து அப்ளிகேஷனை வந்து 24th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கான ரிசல்ட்டாக வந்துடும். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் இன்னும் 6th செமஸ்டருக்கே ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜூலை 24th உங்களுக்கான ரிசல்ட் 6th செம்முக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். அப்படி வரலன்னா யூனிவர்சிட்டிக்கு தெரியும் இந்த மாதிரி ரிசல்ட் வரலன்றது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்டே வரல, இன்னும் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து 24 வரைக்கும் பாருங்கள், அல்லது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் வரலன்னா நீங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதி 6th செம்முக்கு வந்து உங்களுக்கு வரல அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நான் வந்து யூஜி வந்து கரஸில் தான் டிஸ்டன்ஸில் தான் பண்ணேன், நான் வந்து லா டிகிரி பண்ண முடியுமா, எனக்கு எலிஜிபிள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கும் அந்த டவுட்ஸ் இருந்தது. நான் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 10th 12th வந்து ரெகுலரில் படிச்சுட்டு யூஜி டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தால் எல்எல்பி லா டிகிரி வந்து 3S லா டிகிரி வந்து உங்களால் பண்ண முடியும், உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ணணும்னு நான் நினச்சேன். இன்னும் இந்த 3S LLBக்கானதோ அல்லது 5 செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வந்து நான் லைவுக்கு வரேன். யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ உங்களை டவுட்ஸ் எல்லாமே வந்து லைவில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லா காலேஜில் சேரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 o'clock நான் லைவில் வரேன். அதில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸையும் கேட்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ்.